பாவங்கள் மூலியமா பிடிச்சு வச்சிருப்பான். When you fall into a sin, when you are committing a sin, it will be very hard for you to worship God. நீங்க பாவத்துல விழுந்தீங்கன்னா, ஒரு பாவத்துல ஈடுபட்டிருக்கீங்கன்னா, கர்த்தரை தொழுது கொள்வது ஈஸி கிடையாது. Guiltiness will hold you. குற்ற உணர்வு உங்களை பிடிச்சு வச்சிருக்கும். அப்ப சாத்தானுக்கு தெரியும், இதை செய்தால் இவங்களை கர்த்தரை விட்டு விலக்க முடியும். எதனால ஆதாம் ஏவாளை போய் பாவம் செய்ய தள்ளி விட்டான் தெரியுமா? அப்பதான் அவங்க மரத்தின் பின்னாடி போய் ஒளிந்திருப்பாங்கன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். He knows the guiltiness will overtake them and hold them from worshiping the Lord. அதுக்கு முன்பாக அந்த தோட்டத்துல கர்த்தரை சந்தோஷமா தொழுது கொள்றாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனா பாவம் உள்ளுக்கு நுழைந்தது, கர்த்தரை தொழுது கொள்ள முடியல. They feel so bad, they feel so regret, வருத்தப்படுகிறாங்க. ஐயோ, நம்ம ஆண்டவருக்கு இப்போ காரியத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு புரியணும், பாவத்தை ஏன் உள்ளுக்கு விடுறான், ஏன் அனுப்புறான்? உங்க கையை பிடிக்கிறதுக்காக. பாவத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, தொட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஹல்லேலூயா.